அவங்களை எதிர்த்தாங்கன்னா இவங்க பாஜக. ஆனா பாஜக கிட்ட படுத்துட்டு இருந்து பல வருஷம் கொடுத்தனும் நடத்துறவங்க யாருன்னா திமுக தான். உண்மையிலே பாஜகவை எதிர்த்து இருப்பவர்கள் தாவேகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள். மற்ற யாருக்கும் அந்த அருகதையில பெரும்பான்மை இதுல பண்றதுக்குள்ள ஒரு இது இருக்குது. நீங்க ஒன்னும் பண்ண வேணாம். அதிமுக ஓட்டு போடுற அந்த நம்பிக்கை தீர்மானத்தின் போது வாக் அவுட் பண்ணிட்டா கூட போச்சு. கவர்னர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சினாலே அது பிஜேபி ஆட்சி தானங்க. அமித்ஷா தானங்க ஆளுநர்களை ஆட்டுவிப்பார். திமுகவுக்கு இங்க இப்ப பாஜக வந்தாலும் பரவாயில்ல, பேக்டோர்ல அமித்ஷா ஆட்சி நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா விஜய் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. ஒரு முதல்வரா இருக்கிறவரை, முதல்வர் வேட்பாளரா இருக்கிறவரை இளம் தலைவர் அவருடைய சொந்த தொகுதியிலே தோக்கடிக்கிறாங்கன்னா இளம் தலைவர் இருக்காங்க. யாரு? ராஜேந்திர சோழனா? இவங்களுக்கெல்லாம் சமூக நீதி பத்தி பேசுற யோகியத்தை இருக்குதா? நாங்க பெரியார் வழி பேரன்கள்லாம் சொல்றாங்களே, இவங்கெல்லாம் சமூக நீதிக்கு எதிரானவர்கள்ங்க. அவன் கட்சியில திமுக எத்தனை மாவட்ட செயலாளருங்க தலித் இருக்கிறான். தலித் தொகுதிகள்ல பூரா தாவேகா ஜெயிக்கிறதும் இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, தலித் மக்கள் திருமாவளவனை நம்பவில்லை. பாஜக தலையீடு இல்லாம இருக்கணும்னா விஜய் ஆட்சி தொடரணும், விஜய் ஆட்சிய நிலையா நடத்தணும். வணக்கம். நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிஎம்சி திட்டத்தில் இணைவது குறித்து தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு கெடு கொடுத்துருக்கு அப்படின்னு. அதான் முதலமைச்சர் பதவி ஏற்றதும் விஜய் இதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த திட்டத்தை அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள இடதுசாரி இருந்த மார்க்சிஸ்டின் கடைசி முதலமைச்சர் அந்த பினராயி விஜயன் ஒரு இடதுசாரி கட்சி முதல்வராக இருந்தாலும் நிதி கிடைக்கும்ன்றதுக்காக போய் கையெழுத்து போட்டு வந்துட்டாரு. யாருக்கு தெரியாம, மந்திரி சபையில விவாதிக்காமல், கூட்டணி கட்சிகள் கூட பேசாம. இந்த தகவல் வெளியே வந்த உடனே சிபிஐ இருக்கு இல்லையா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க ரொம்ப கடுமையா எச்சரிச்சாங்க. நம்ம பேசுறது மதவாத எதிர்ப்பு அரசியல். நீங்க பணம் வேணும்ன்றதுக்காக யாரையும் கேட்காம போய் இந்த பிஎம்சி திட்டத்தை ஒத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல இருந்து நீங்க வெளியே வரல, பின்வாங்கலன்னா நாங்க ஆட்சியை விட்டு வெளியே போயிடுவோம்ட்டாங்க. அல்டிமேட்டம் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் வேற கூட்டணி வச்சிருக்குல்ல, அதனால கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கும்ல. இல்ல அல்டிமேட்டம் கொடுத்து வேற வழி இல்லாம முதலமைச்சர் பின்வாங்கி வந்தாரு. ஒரு இடதுசாரி முதல்வர் செய்யற வேலையா பினராயி விஜயன்? ஏன்னா அவருக்கு ஒரு கள்ள உறவு பாஜகவோட இருந்தது. பாஜகவுக்கு என்னன்னா, காங்கிரஸ் வந்துட போகுது இவரை அடிச்சா, எதிரிக்கு எதிரி நண்பன். பாஜக அமித்ஷாவும் மோடியும் பினராயி விஜயனின் ஊழல்களை கண்டுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு மக்கள் தண்டிச்சிட்டாங்களா கம்ப்ளீட்டா. ஸோ அதுபோல பிஎம்சி திட்டத்தை மத்திய அரசு அதன் சித்தாந்தத்தை, அதனுடைய தத்துவத்தை, மதவாத கோட்பாடுகளை திணிப்பதற்கான ஒரு வழியாக மாநிலங்கள் மீது திணிச்சா அதை ஏத்துக்கவே கூடாது. நீ இதை ஏத்துக்கினாதான் நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னா அந்த பணம் தேவையில்லை, அதை விட்டுடணும். வேணாம், ஒன்னும் நாங்க பாத்துக்கிறோம்னு. ஆனா இன்னைக்கு விஜய்க்கு முதல் சவாலா இது வரும்னா நான் நம்புறேன். அவர் உரிய அதிகாரிகள் ஆலோசனை எல்லாம் பெற்று சரியான முடிவெடுப்பார். மதவாதத்தின் எந்த ரூபத்திலும் உள்ள நுழைய விட மாட்டார். எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொன்னீங்க, முதல்வருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய அளவுல இல்லாம போயிருச்சு அப்படின்னு. இப்போ அவங்களும் விஜய் மேல அதை தான் சொல்றாங்க. பெரிய அளவுல அரசை நடத்துறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இல்லை. இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் 1.5 வருஷத்திலே இது காலியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா வருஷத்துக்கு நான் கேட்கிறேன், எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க முடியாது. கல்யாணம் ஆகிறவங்கிட்ட போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்க முடியுமா? அது போல ஆம் ஆத்மி ஒரு நல்ல உதாரணம். ஆம் ஆத்மி கட்சி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆம் ஆத்மிய டெல்லியில ஆட்சியை பிடிக்கிறது, காங்கிரஸை கவுக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. அதையே தான் விஜய் இங்க பயன்படுத்துறாங்க. அதிமுகவையும் திமுகவையும் கவுக்கிறதுக்காக விஜயை பயன்படுத்துறாங்க, பிஜேபி பயன்படுத்துதுன்றாங்க.
இந்த வாதம் வந்துங்க சொத்தையான வாதம், புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து யாரும் விஜயையும் தாவேக்காவையும் சிருஷ்டிக்கவும் இல்லை, பயன்படுத்தவும் இல்லை. கமல்ஹாசன் என்ன சொன்னாங்க, அவங்க இவங்க ஆட்சியை எதிர்த்து வந்தப்போ போன வாட்டி பி டீம்னாங்க. இப்ப அவர் எங்க இருக்காரு? ஏ டீம்ல இருக்காரா? அதனால திமுக வந்து வாடிக்கையான விஷயம் இது. அவங்களை எதிர்த்தாங்கன்னா இவங்க பாஜக, ஆனா பாஜக கிட்ட படுத்துட்டு இருந்து பல வருஷம் கொடுத்தனா நடத்துறவங்க யாரான்னா திமுக தான். அவங்களுக்கு பாஜக டீம்னு மற்றவங்களை சொல்றதுக்கு யோகியதே இல்லைன்ற. அதுவும் எந்த பீரியட்ல இவங்க பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க தெரியுமா? 2002 நரவேட்டையாடப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் குஜராத்ல. அப்ப முதல்வரா மோடி இருந்தாரு. கோத்ரால ஏதோ ட்ரெயின் எரிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முஸ்லிம் சமுதாயத்து மேலேயே போட்டு முஸ்லிம்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள் முஸ்லிம் பெண்கள். உலகமே இந்த மனித படுகொலையை எதிர்த்து குரல் கொடுத்தது. அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு இதை வந்து எதிர்த்து கண்டனம் பண்ணுது. ஆனால் அந்த நேரத்துல கூட இதை எதிர்த்து வாஜ்பாய் ஆட்சியிலிருந்து வெளியே வரல. எப்படி வருவாங்க? பதவி சுகம் தானே திமுகவுக்கு. இப்ப அவங்க வந்து மற்றவங்களெல்லாம் பாஜக பி டீம் ஏ டீம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நான் சொல்றேன், பாஜகவோடு கள்ள உறவு வச்சு கொண்டிருப்பது திமுக தான். இல்லைன்னா நீங்க 2 விஷயம் சொல்றேன். இப்ப இந்த KN நேரு மேல ஒரு 1000 கோடி கேஸ் இருந்ததுல, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஆள் எடுப்புல அவர் 35 லட்சம் ரூபாய் ஒரு போஸ்டுக்கு வாங்கிட்டாருன்னு, ஏன் அந்த கேஸ் இன்னும் எந்த விதமான நடவடிக்கை? அப்படி கீரி பாம்பு மாதிரி அப்படி மூர் மார்க்கெட்ல விட்டுட்டே இருப்பான், தாயத்து விற்கிற வரைக்கும் விட மாட்டான். அது போல இன்னைக்கு வந்து இடியோ சிபிஐயோ இது ஐடியோ இதெல்லாம் வந்து மிரட்டுவதற்காக பயன்படுத்துகிறது தவிர திமுக ஆட்சியை அதாவது willing to strike afraid to wound ஆங்கிலத்துல பழமொழி. அதாவது அடிக்கணும்னு ஆசை, ஆனா காயப்பட்டுருமோன்னு பயம். அடிக்கணும் ஆனா காயப்பட்டுறக்கூடாது. இந்த அப்ரோச்சை தான் மோடி அரசாங்கம் திமுக மேல பண்ணி, அது காரணம் கள்ள உறவு. 2வது கேஸ் சொல்றேன், டாஸ்மாக் வழக்கு நடந்தத விசாகன் சிஎம்டிய ரெய்டு பண்ணி விசாரிச்சு இந்த ஆபீஸ் டாஸ்மாக் ஹெட் குவார்டருக்குள்ளே போனாங்க, பெரிய பிரச்சனை ஆச்சு. அந்த பீரியட்ல குறிஞ்சி இல்லத்துல நம்ம துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி உடைய உற்ற நண்பன், அவரின் கண் காது வேற என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, அவரு அந்த தம்பி ரித்தீஷ் அவர் லண்டனுக்கு தப்பி ஓடிட்டாரு. இன்னொரு ஆள் ஒருத்தன் வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு பிளைட் ஏறி எங்கேயும் ஓடிட்டானுங்கள. ஏன்? சரி, அவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்களே 10 நாள் கழிச்சு. இதுக்கிடையில என்ன நடந்தது? முதல்வர் அதுவரையில் கலந்து கொள்ளாத நிதி ஆயோக் கூட்டங்கள்ல போய் கலந்துக்கிட்டாரு. அதுவரையில கலந்து கொள்ளாததுக்கு என்ன காரணம் சொன்னாரு? தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, நிதி வருவாயில நமக்கு பங்கீடு இல்லை, ஏமாற்றப்பட்டோம், அதனால போய் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு காணொலியில தான் போட்டு போவாமலே இருந்தாரு. இந்த டாஸ்மாக் ரெய்டு நடந்த உடனே சந்திரி சாக்கு இல்லாம டெல்லிக்கு ஓட்டாரு, போய் கலந்துட்டாரு. எல்லாம் செட் ஆயிடுச்சா? எல்லாம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கா? அது கூட பரவாயில்ல, முதலமைச்சர் கலந்துக்கணும், ஓகே. அதுக்கப்புறம் அங்கே சந்தித்த பிரதமரை தனியாக ஒரு 1/2 மணி நேரம் சந்திச்சுட்டு வந்தாரு. என்ன பண்ணாரு? அங்க இருவரும் என்ன பேசி கொண்டார்கள்? எங்களை விட்டுருங்க, உங்களுக்கு பணம் எல்லாம் கொடுறோம், பங்கு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அந்த கேஸை விசாரிச்சு அதிகாரியை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், நிறுத்து போச்சு. அது போல இன்னைக்கு பாஜகவோடு கள்ள உறவில இருக்கிற திமுகவுக்கு மற்றவர்களை உறுதியாக ஜனநாயகனால எவ்வளவு பெரிய இழப்பு வந்திருக்குது. 500 கோடி ரூபாய் பஸ்பம் ஆயிடுச்சுங்க, லீக் ஆனதால. செகண்ட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இப்ப அந்த படம். ஏன் சென்சார் போர்டு கொடுக்காம இருந்தார்? முருகன் ஏன் இவ்வளவு வேலை பண்ணாரு? காரணம் அழுத்தம். அதுக்கு அவர் பணியில, அதன் விளைவாக இன்னைக்கு வந்து இவ்வளவு பண்ணாங்க. அதனால உண்மையிலே பாஜகவை எதிர்த்து இருப்பவர்கள் தாவேகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள். மற்ற யாருக்கும் அந்த அருகதை இல்லை. மதிமுக, பாமக, அதிமுக எல்லாரும் கூட்டு வச்சிருக்காங்க, ஒரு கட்டத்துல கூட்டு வச்சிருக்காங்க. அதிமுக எடப்பாடி அவர்களை பாக்குறதுக்காக கார்ல போனாங்க. உள்ள யார் இருந்தாங்கங்கிறது சஸ்பென்ஸ்.
விஜயா ஆதவா அப்படிங்கிறதுலாம் கொஸ்டின் மார்க்காவே போட்டிருக்காங்க. இப்ப அதிமுக எங்க போட்டிருக்காங்க? யாரு உள்ள காருக்குள்ள யாரு இருந்தா எடப்பாடியை போய் சந்திச்சது யாரு அப்படின்னு தெரியல. அதாவது சந்திப்பதில் தவறு இல்லை, அந்த கட்சி சார்பில் விஜய் போயிருக்க வாய்ப்பில்லை, சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்போது எல்லா விதமான இதையும் கன்சிடர் பண்ணோம் இல்ல. இவங்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லை, கொஞ்சம் குறைவா இருக்கு, 10-11 சீட்டு. அப்ப அதை யார் கொடுப்பாங்க? இப்ப காங்கிரஸ் 5 பேர் வந்துட்டாங்க, சந்திச்சு கடிதமே கொடுத்துட்டாங்க. சோ இப்ப 113னா 12, இன்னும் ஒரு 6 பேர் தான் தேவை. அதனால பெரிய அளவுக்கு ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது கவர்னரை சந்திச்சு உரிமை கோரி கடிதம் கொடுத்து அவர் இன்வைட் பண்ணா கூட 14 நாள் டைம் கொடுத்துருவாரு. சீஃப் மினிஸ்டரா பதவி பிரமாணம் பண்ணிடுவாரு. ஆனா 15 நாள் 14 நாள் டைம் கொடுத்துருவார், 2 வீக்ஸ். அதுக்குள்ள நீங்க பெரும்பான்மை, இந்த பெரும்பான்மை இதுல பண்றதுக்குள்ள ஒரு இது இருக்குது. நீங்க ஒன்னும் பண்ண வேணாம். அதிமுக ஓட்டு போடுற அந்த நம்பிக்கை தீர்மானத்தின் போது வாக் அவுட் பண்ணிட்டா கூட போச்சு. இருப்பதில் பெரும்பான்மை, ஓட்டு போடாம போனாலும் ஓகே தான். ஆமா, see those who are attending, அது எவ்வளவு பேரு, அதுல பெரும்பான்மை வேணும். இல்ல இப்போ அதிமுகவை உடைச்சி கொண்டு வர்ற அளவுக்கு இல்ல, அதெல்லாம் இப்ப யாரும் செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது அதிமுக உடையிறது பிளக்கிறது எல்லாம் புதுசு ஒண்ணும் இல்லையா. அது ஜெயலலிதா மறைவுக்கு பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு இருக்கும்ல, இருக்கலாம். அதாவது அவங்க ஆதரவை கோரலாம். அது எதுக்காக போனாங்களான்றதே எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்றீங்க. யாரு போனாங்கன்னு தெரியாம லைவ்ல போடுறாங்க, பிரேக்கிங் எல்லாம் போடுறாங்க. அதாங்க தாவேகா கட்சி போச்சா? ஆமா, சில நபர்கள் போயிருக்கலாம், தனிப்பட்ட முறையில பேசலாம், இல்ல 2 பேருக்கும் பொதுவான ஆட்கள் பேசலாம். அது கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வரப்போகுது 2 நாள்ல. ஆனா என்னன்னா, என்னை பொறுத்தவரையில அதிமுக ஆதரிக்கணும்ன்ற கூட அவசியம் இல்லை, எதிர்க்கணும்ன்ற தேவையில்லை. மக்கள் தீர்ப்பை மதிச்சு நம்ம விடுவோம். ஆனா அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் நின்றாலே, அப்சன்டேஷன் பண்ணாலே, வாக்கெடுப்பை புறக்கணித்தாலே ஆட்டோமேட்டிக்கா மெஜாரிட்டி கிடைக்கும். ஏன் 113 + 73 எவ்வளவு? 180, 200க்குள்ளதான். அப்ப 100 பேர் 101 வந்தாலே பெரும்பான்மை தான். இவங்க கிட்ட 112 இருக்க. சோ உள்ளதில் மெஜாரிட்டி, அவையில் அப்போது அந்த சமயத்தில் இருக்கிற உறுப்பினர்களில் இது மறைமுகமா எவ்வளவு வாட்டி நடந்திருக்குதா? பாஜகவை காப்பாத்துறதுக்கு பார்லிமெண்ட்ல வாக் அவுட் பண்ணி போயிடுவாங்க. அகாலிதள், மம்தா பானர்ஜி எல்லாம் ஓட்டு போட்டா தானே நீ எதிர்த்தா மாதிரி ஆகும். ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு சபாநாயகர் சரியில்லை, அவர் மூஞ்சி சரியில்லை, அவர் இன்னைக்கு குல்லா போட்டு வந்திருக்காரு, நாங்கள் வாக்கெடுப்பு பண்ணி வெளியே வந்தா, யூ ஆர் ட்ரைங் டு சேஃப்கார்ட், ப்ரொடெக்ட் தி கவர்மெண்ட். அதை அதிமுக பண்ணிட்டு வரலாமா? இல்ல நாங்க இந்த விஷயத்துக்காக இல்ல சொல்லிட்டே வரலாம். எங்களுக்கு எங்க மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நாங்க போக விரும்பலைங்க, மக்கள் விஜயை ஆள சொல்லியிருக்காங்க, நாங்க இடைஞ்சல் பண்ண விரும்பல, அதனால நாங்க வாக்கெடுப்புல கலந்துக்கலன்ட்டு வந்தா அவரை ஆதரிக்கவும் எங்களுக்கு மனசு இல்ல. தேர் இஸ் தி மேட்டர். என்ன இப்ப அதுல கெடுதல்? திமுக இருந்து மூச்சை புடிச்சின்னு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்க மக்கள் தீர்ப்பை மதிக்காதவர்கள். டே 1ல எப்படியாவது இந்த ஆட்சி கவிழாதா? கவிழ்ந்தா நீ என்ன ஆக போற? பொதுவா நான் சொல்றது என்னன்னா, இந்த ஆட்சி அமையலன்னா, விஜய் தொடரலன்னா ஆட்சியில என்ன நடக்க போகுது? மாற்று ஆட்சி யாராவது அமைக்கிற மாதிரியா இருக்காங்க? ஒண்ணும் கிடையாது. கவர்னர் ரூல் தான் வரும். கவர்னர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சினாலே அது பிஜேபி ஆட்சி தானங்க. அமித்ஷா தானங்க ஆளுநர்களை ஆட்டுவிப்பார். அவருடைய ஆட்டத்துக்கு ஆடாதவன் ஆளுநரா இருக்க முடியுமா? அதனால பாஜக தலையீடு இல்லாம இருக்கணும்னா விஜய் ஆட்சி தொடரணும், விஜய் ஆட்சியை நிலையா நடத்தணும். அதை அவர் பார்த்துக்குவாரு. காங்கிரஸ் இருக்காங்க, மற்ற கட்சிகள், விசிகா, கம்யூனிஸ்டுகள்லாம் இருக்காங்க. ஆனா மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமகள் தாலி அறுத்தா போதும்ன்ற மாதிரி திமுகவுக்கு இங்க இப்ப பாஜக வந்தாலும் பரவாயில்ல, பேக்டோர்ல அமித்ஷா ஆட்சி நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா விஜய் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. இதெல்லாம் இந்த நினைப்பு தான் ரொம்ப
கேவலமானது. முதல்ல மக்கள் நம்மள தண்டிச்சிருக்காங்க. தண்டிச்சது எந்த மாதிரி தண்டிச்சிருக்காங்க கொஞ்சம் பாருங்க. எதிர்க்கட்சி அந்தஸ்து இருக்கும், ஆனா நீ எதிர்க்கட்சி தலைவரா ஆக முடியாது. ஒரு முதல்வரா இருக்கிறவரை, முதல்வர் வேட்பாளரா இருக்கிறவரை இளம் தலைவர் அவருடைய சொந்த தொகுதியிலே தோக்கடிக்கிறாங்கன்னா, இளம் தலைவர் இருக்காங்கல்ல, யாரு? ராஜேந்திர சோழனா? இவரு ராஜராஜ சோழன். துரைமுருகன் சொன்னது சொல்றேன். நான் துரைமுருகன் பவள விழால பேசுறது சொல்றேன், நான் ஒண்ணும் சொல்ல. கலைஞர் ஸ்டாலின் வந்து ராஜராஜ சோழனா, அவரை விட ராஜேந்திர சோழன் வந்து ரொம்ப, ஏன்னா இவங்க எல்லாம் மன்னர் பரம்பரை தானே. மன்னர் ஆட்சின்னு சொன்னா கோபம் வரும் இவங்களுக்கு. ஆனா இவங்க சொல்றது பூரா மன்னர்கள் தான், பொற்கால ஆட்சி தான். அதான் நேற்று ஒரு ஆங்கில பத்திரிகை இன்னைக்கு பார்த்தேன். அதுல ஒரு 5 தலித் கேண்டிடேட்ஸ் வந்து பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற வச்சிருக்காப்புல விஜய். இது ஒரு பெரும் புரட்சியா கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லைங்க, நீங்க 46 தனித்தொகுதி தமிழ்நாட்டுல இருக்கு ஒட்டு மொத்தமா. அதுல 23 தொகுதிகள்ல தாவேக்கா தான் நிறுத்தினால்தான் ஜெயிச்சிருக்கான். அப்போ தலித் கன்சாலிடேஷன் அண்ட் மைக்ரேஷன் டு டிவிக்கே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நீங்க சொல்ற தகவல் இன்னும் ஆடட் அட்வான்டேஜ். இவங்கெல்லாம் தனித்தொகுதிகளை தவிர வேற எந்த தொகுதியும், ஏன் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இல்ல ஏன் நடந்திருக்கு. ஜெயலலிதா வந்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதி, அது ஒரு ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சி, திருச்சிராப்பள்ளி. அதுல தலித் எழில்மலைன்ற ஒரு தலித்தை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க எம்பியில. நான் வந்து ஒரு உதாரணம் சொல்ல, திமுக எவ்வளவு சமூக நீதிக்கு எதிரான கட்சின்றத. ராசா இருக்காருல்ல, ஆண்டிமுத்து ராசா, அவர் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், திமுகவின் முகம், நாடாளுமன்றத்தில் அமைச்சராக இருந்தவர். அவர் பேச்சவன்மை, நல்ல சீனியர் லீடர். அவரு அரியலூர்ல அந்த தொகுதியில எம்பியா இருக்காரு தொடர்ந்து. திடீர்னு அந்த தொகுதி ரிசர்வ்ட் ஆயிடுது. ஆனா என்ன, ராஜா என்ன தெரியாதாலா நிற்க வச்சிருக்கலாம். ஆனா திமுக என்ன பண்ணாங்க தெரியுமா, அவ உடனே நீலகிரி ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சிக்கு அமிச்சாங்க. சொந்த ஊர்ல இருந்து நாடு கடத்தினாங்க. இவனுங்களுக்கெல்லாம் சமூக நீதி பத்தி பேசுற யோகியத்தை இருக்குதா? நாங்க பெரியார் வழி பேரன்கள்லாம் சொல்றாங்கள, இவங்கெல்லாம் சமூக நீதிக்கு எதிரானவர்கள்ங்க. அவன் கட்சியில திமுக எத்தனை மாவட்ட செயலாளருங்க தலித் இருக்கிறான். தலித்துங்களுக்கு என்ன துறை கொடுப்பாங்க தெரியுமா? இப்பதான் இந்த கடைசி காலத்துல அந்த கோவி யாராவது தஞ்சாவூர்கார் ஒருத்தர், அவருக்கு உயர்கல்வித்துறை ஏதோ கொடுத்தாங்க. இல்லைன்னா தாழ்த்தப்பட்டோர் நலத்துறை, இந்த கால்நடைத்துறை இதான் கொடுப்பாங்க. ஆனா காங்கிரஸ் காலத்துல கக்கனுக்கு உள்துறை கொடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு தலித்துக்கு எவ்வளவு துறைகள் கொடுத்தாங்க. அதனால திமுக வந்து அது ஒரு சும்மா டிராமா போடுற கட்சி தான். அதனால இது வந்து நல்ல விஷயம்தான். நான் தலித்துகள் வந்து தலித்தை எலெக்ட் பண்றதும், அதே போல ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சியில் தலித்துகள் தேர்வு செய்யப்படுவதும், தலித் தொகுதிகளில் பூரா தாவேக்கா ஜெயிக்கிறதும், இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, தலித் மக்கள் வந்து திருமாவளவனை நம்பவில்லை, கிருஷ்ணசாமியை நம்பவில்லை, பூவை மூர்த்தியின் சகோதரர் ஜெகன்மூர்த்தியை நம்பவில்லை. அவங்க வந்து மாயாவதி கட்சி, பகுஜன் சம, அவங்க விஜயை நம்புறாங்க. வட தமிழ்நாட்டில் இந்த பெரிய வெற்றி பெற்றதுக்கு இது ஒரு ஃபேக்டருங்க. உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.